चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 14/9/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: அழியாத ஆசனதாரி மேலும் மகா காலனாகி ஒருங்கிணைந்து தயாராகும் சக்தியை உபயோகப்படுத்துங்கள். தன்னை ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடந்து செல்லும் சக்திசாலியான நிலையில் அனுபவம் செய்கிறீர்களா? சக்திசாலியான சூழ்நிலைகளை மாஸ்டர் சர்வசக்திவான் நிலை உள்ளவர்கள்தான் சுலபமாக கடந்து செல்ல முடியும். வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் இயற்கை மூலமாக விக்கரால் பயங்கரமான ரூபத்தின் சூழ்நிலைகள் தென்பட்டு கொண்டே இருக்கும். இதுவரையிலும் இருப்பவை சாதாரண சூழ்நிலைகளே ஆகும். விக்கரால் ரூபத்தை இயற்கை இனிமேல்தான் எடுக்கும். அதில் விசேஷமாக ஆபத்துக்களின் தாக்குதல் திடீரென்றுதான் இருக்கும். இப்பொழுதோ கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தெரிய வந்து விடுகிறது. ஆனால் இயற்கையின் அதிபயங்கர ரூபமாக எப்படி இருக்கும்? ஒரே நேரத்தில் இயற்கையின் அனைத்து தத்துவங்களும் ஒன்றாக சேர்ந்து மேலும் திடீரென்று தாக்குதல் செய்யும். எந்தவிதமான இயற்கையின் சாதனமும் காப்பாற்றுவதற்கு உதவ முடியாது. சாதனம் இன்னும் அதிக பிரச்சனையின் ரூபமாக ஆகிவிடும். அந்த மாதிரி நேரத்தில் இயற்கையின் விக்ரால் ரூபத்தை எதிர்கொள்வதற்காக எந்த விஷயத்தின் அவசியம் இருக்கும்? தன்னுடைய அகால் தக்த் நஷீன் அழியாத ஆசனதாரி, அகால் மூரத் அழியாத ஆத்மா ஆவதினால் மகாகாலன் தந்தையின் கூடவே மாஸ்டர் மகாகாலன் சொரூபத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால்தான் எதிர்கொள்ள முடியும். மகா விநாசத்தை பார்ப்பதற்காக மாஸ்டர் மகாகாலன் ஆக வேண்டியதாக இருக்கும். மாஸ்டர் மகாகாலன் ஆவதற்கான சுலபமான விதி எது? அகால மூரத் ஆவதற்கான விதி ஒவ்வொரு நேரமும் அகால் தக்த் நஷீன் ஆக அழியாத ஆசனதாரியாக இருப்பது. கொஞ்சமாவது தேக உணர்வு இருக்கும் என்றால் அகால மரணத்திற்கு சமமாக திடீரென்ற தாக்குதலில் தோல்வி ஏற்பட்டுவிடும். எப்படி இயற்கையின் 5 தத்துவங்கள் விக்ரால் ரூபத்தை எடுக்கும், அதுபோலவே 5 விகாரங்களும் தன்னுடைய சக்திசாலியான ரூபத்தை எடுத்து கடைசி தாக்குதலை மிக சூக்ஷ்ம ரூபத்தில் முயற்சி செய்யும். அதாவது மாயா மற்றும் இயற்கை இரண்டுமே தன்னுடைய முழு சக்தியுடன் கடைசி முயற்சியை செய்யும். எப்படி ஏதாவது ஸ்தூலமான யுத்தத்தில் கூட கடைசி காட்சி பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும், மேலும் தைரியத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே போலவே பலகீன ஆத்மாக்களை பொறுத்தவரை பயத்தை உருவாக்கும் காட்சியாக இருக்கும். மேலும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்காக அது தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய காட்சியாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்க வேண்டும் என்று மேலே கூறினோமோ அதற்காக விசேஷமாக எந்த சக்தியின் தேவை இருக்கும்? ஒரு நொடியில் வெற்றி அல்லது தோல்வி என்ற காட்சியில் எந்த சக்தியின் தேவை இருக்கிறது? அந்த மாதிரி நேரத்தில் சாரத்தில் சக்தியின் அவசியம் இருக்கிறது. யார் தன்னுடைய தேக அபிமானத்தின் எண்ணத்தை, உடல் சம்பந்தப்பட்ட உலகின் சூழ்நிலைகளின் எண்ணத்தை என்னவாகுமோ என்ற எண்ணம் ஆகிய இந்த குழப்பமான எண்ணத்தையும் சுருக்கத்தில், அதாவது சாரமாக ஆக்க வேண்டும். உடல் மற்றும் உடலின் அனைத்து நெருக்கத்தில் உள்ள பொருட்களையும் மேலும் தன்னுடைய தேவைக்கான சாதனங்கள் கிடைக்க வேண்டுமே என்ற எண்ணத்தையும் உள்ளடக்க வேண்டும். வீடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணத்தின் விஸ்தாரமும் இருக்க வேண்டாம். நான் இப்பொழுது வீடு செல்கிறேன் என்ற இந்த எண்ணம் மட்டும் இருக்கட்டும். உடலின் எந்த சம்பந்தமும் மேலும் நெருக்கமும் கீழே கொண்டு வந்துவிட வேண்டாம். எப்படி இந்த நேரம் சாட்சாத்காரத்தில் செல்பவர்கள் சாட்சாத்காரத்தின் ஆதாரத்தினால் நான் ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தையும் கடந்து
பறந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்கிறார்கள். அதுபோலவே ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள் அந்த மாதிரி அனுபவம் செய்வார்கள். அந்த நேரம் டிரான்ஸில் செல்வதற்கான உதவி கிடைக்காது. ஞானம் மற்றும் யோகத்தின் ஆதாரம் தேவையாக இருக்கும். இதற்காக இப்பொழுதிலிருந்தே அகால் தக்த் நஷீன் ஆவதற்கான பயிற்சி தேவையாக இருக்கிறது. எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது அஷரீரி நிலையின் அனுபவம் செய்ய முடிய வேண்டும். புத்தி யோகத்தின் மூலமாக எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது உடலின் ஆதாரத்தில் வர வேண்டும். அஷரீரி ஆகுக என்ற வரதானத்தை தன்னுடைய காரியத்தில் இப்பொழுது ஈடுபடுத்துங்கள். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி ஸ்ரீமத்தை பெறுவீர்கள்? டெலிஃபோன் மூலமாகவா, அல்லது டெலிகிராம் மூலமாகவா, அல்லது வயர்லெஸ் செட் மூலமாகவா? தேவையோ வயர்லெஸ் தான், ஆனால் செட் சரியான இயக்கத்தில் இருக்கிறதா? வயர்லெஸின் செட்டிங் எப்படி இருக்கும்? முற்றிலும் வாய்ஸ்லெஸ், அதாவது பாவமற்ற நிலை ஆவதுதான் வயர்லெஸ் செட்டிங் ஆகும். கொஞ்ச அளவு அம்சத்தின் அம்சம் மாத்திரமான விகாரம் கூட வயர்லெஸ் செட்டை உபயோகமற்றதாக ஆக்கிவிடும். எனவே நுண்ணிய ரூபத்தில் தன்னுடைய சோதனையாளராக தானே ஆகுங்கள். அப்பொழுதுதான் இயற்கை மற்றும் 5 விகாரங்களின் இறுதி விடை பெறுவதின் தாக்குதலில் வெற்றியாளராக ஆகி எதிர்கொள்ள முடியும். இதே இயற்கை தாக்குவதற்கு பதிலாக பாராட்டு தெரிவிக்கும் காட்சிகளை எதிரில் கொண்டு வரும். நாலாபுறங்களிலும் வெற்றி முழக்கத்தின் மங்கள இசை ஒலிக்கும். மேலும் பாப் தாதாவின் வெற்றி மாலையின் மணிகள் உலகின் நடுவே பிரசித்தி ஆவார்கள். முழு உலகமும் அமர்பவ என்ற கோஷம் எழுப்பும். அந்த மாதிரியான நேரத்திற்காக தயாராக இருக்கிறீர்களா? நேரம் உங்களை தயார் செய்யுமா, அல்லது நீங்கள் நேரத்தை வரவழைப்பீர்களா? சரியான நேரத்தில் விழித்தெழுபவர்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? ஒருவேளை சரியான நேரத்தில் எழுவீர்களா, அல்லது நேரம் தயார் செய்துவிடும் என்று யோசிப்பீர்களா, அல்லது சமயம் வரும்போது ஆகிவிடும் என்று நினைத்தீர்கள் என்றால் பிராமண வம்சத்திற்கு பதிலாக சத்திரிய வம்சத்தினர் ஆகிவிடுவீர்கள். எனவே இந்த ஆதாரத்தையும் எடுக்காதீர்கள். புரிந்ததா? இப்பொழுது என்ன நடக்கும்? வினாசம் ஆகுமா அல்லது ஆகாதா என்று கேள்வி கேட்கிறார்கள். வினாச ஜுவாலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த குழப்பத்தில் இருந்தார்கள் என்றால் வினாசத்தை நடத்த பொறுப்பாளராக இருக்கும் அந்த வினாசம் செய்யும் ஆத்மாக்கள், அதாவது அறிவியல் அறிஞர்கள் உருவாகி இருக்கும் திட்டத்திலும் குழப்பம் ஏற்பட்டுவிடும். தார்மீக பொறுப்பாளராகியிருக்கும் ஆத்மாக்கள் ஆகுமா அல்லது ஆகாதா, இப்பொழுது ஆகுமா அல்லது எப்பொழுது ஆகும் என்று யோசிக்கிறார்கள் என்றால், அதே போலவே வினாசம் செய்யும் ஆத்மாக்கள் இப்பொழுது செய்யலாமா அல்லது எப்பொழுது செய்யலாமா அல்லது செய்ய வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள். எப்படி நினைவு சின்ன ரூபத்தில் கலியுக மலையை தூக்குவதற்கு ஒரு விரல் கொடுக்க வேண்டும், அதுபோலவே வினாசம் செய்விப்பதற்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கும் அனைத்து ஆத்மாக்களின் உள்மனதில் இது நடந்துதான் ஆகும் என்ற எண்ணம் உறுதியாக இருக்கட்டும். இந்த எண்ணம் என்ற விரல் எல்லோருடையதும் ஒன்றாக எதுவரை இல்லையோ அதுவரை வினாச காரியம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த விரல் மூலமாகத்தான் கலியுக மலை அழிய வேண்டும். நல்லது. அந்த மாதிரி விக்ரால் ரூபத்தை மாஸ்டர் மகாகாலன் நிலை மூலமாக எதிர்கொள்ளக்கூடிய, எப்பொழுதும் அகால் தக்த் நஷீன் இயற்கையை அடிமையாக்கக்கூடிய தந்தையின் அனைத்து பிராப்திகளின் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।